பாமக 2ஆ பிரிந்து இருக்கிறது. என்ன? அத நம்ம ஏற்கனவே பேசுனோம். ஸ்பாய்லரா இருப்பாங்க. யாரு? அன்பு நீங்க வந்து ராமதாஸ் ஐயா. ராமதாஸ் வந்து கண்டிப்பா ஸ்பாய்லரா இருப்பாரு. அன்புமணியுடைய வெற்றிய வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து நாசப்படுத்துவார். அதனால மாற்றமே கிடையாது. காரணம்னா அவருக்கு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுவாரு. அதுல வந்து அவருக்கு பெரிய சிக்கல் இருக்கு. திமுகவும் அதை பெருசா அரசியல் பண்ணும். அப்பாவை துரோகம் பண்ணவர்ன்னு சொல்லி பெருசா அரசியல் பண்ணும். அது வந்து அன்புமணிக்கு பெரிய மைனஸா தான் போகும் அது. நீங்க நாளுக்கு நாள் அது வந்து மைக்ரோ லெவல்ல பேசுவாங்கல்ல. இப்ப பொதுவா பேசல திமுக. அப்புறம் ஒவ்வொரு தொகுதிகள்லயும் பேசும் திமுக. தொகுதி வேட்பாளரும் பேசுவாங்க. நீங்க பிரச்சாரத்துக்கு போற ஒவ்வொருத்தரும் அங்க வட மாவட்டங்கள்ல அன்புமணியை விமர்சனம் பண்ணி பேசுவாங்க. அப்ப வந்து பெருசா அவருக்கு மைனஸா தான் போகும். ராமதாஸ் சைலண்ட் ஆகி போயிருந்தாரு. நீங்க அவருக்கு வந்து சின்னமும் கிடையாது. அவருக்கு அந்த பெயர் கட்சியுடைய பெயர் அவர் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாலும் கூட கடைசி வரைக்கும் போராடுறாரு. விடமாட்டேங்கிற மாதிரி இருக்காரு. ஸோ அது வந்து பெரிய லெவல்ல பாதிக்கும் அன்புமணிக்கு. அதுலலாம் மாற்று கருத்தே கிடையாதுன்னு வச்சுங்களேன். நீங்க அதுதான் ஒரு விஷயம். இந்த முறை அதிமுக வந்து அதோடைய கிரிப்பை விட்டுட்ட மாதிரி தெரியுது.